நான் இன்னைக்கு பார்த்தேன், கார்லேருந்து இறங்கி பேக் சீட்லேருந்து இறங்கி ஃப்ரண்ட் சீட்டில் ஏறினார். அப்போ நான் மனசுக்குள்ளே யோசித்தேன், இவனுங்க பாரு, காரில் இருந்து விஜய் செய்த அந்த சம்பவம் அப்படின்னு போட போகிறான் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் பேட்டி எடுக்க வந்து சொன்னார், சார் நான் ஏமாந்து போய் பார்த்துட்டேன் சார் அப்படின்னு. என்ன காரில் இருந்து விஜய் செய்த அந்த சம்பவம் அப்படின்னு என்ன ஆச்சும் போலன்னு பார்த்தா, பேக் சீட்லேருந்து இறங்கி ஃப்ரண்ட் சீட்டில் ஏறினது நியூஸாக போட்டுக்கிறாங்க சார். அதுக்கு முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பித்தது, விஜய் வந்து நடித்தது, அவர் கட்சி ஆரம்பித்தார், அந்த கட்சி இதாச்சு, அங்கே மாநாடு, கரூர் சம்பவம், இதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் இந்நிலையில் வேலூருக்கு போகும்போது கார்லேருந்து இறங்கி ஃப்ரண்ட் சீட்லேருந்து பேக் சீட்லேருந்து இறங்கி ஃப்ரண்ட் சீட்டில் ஏறினார். இப்படி தான் இன்னைக்கு ஊடகங்கள் உருட்டின்னு இருக்காங்க. நாளைக்கு விஜய் சொன்ன அந்த குட்டி கதை, அதில் புல்கட்டுகள் எத்தனை சொன்னார், அடுத்து ஏன் வயலில் மேய விட்டார், இந்த மாதிரிலாம் உட்காந்து கோடிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் வேர்ட் ஆன்சர். ஆமாம். இதுக்கடுத்து போர் வந்து சொல்லியிருக்காரு சார். எப்பயுமே வந்து போட்டின்னு தான் சொல்லுவார். இப்போ வந்து போர் எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் போர். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ தமிழ்நாட்டு தேர்தல் நடக்காத மாதிரி டெல்லிக்கும் எனக்கும் தான் போருன்னு சொல்லின்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இவர் மட்டும் தமிழ்நாட்டில் வேற கட்சிகள் இல்லாத மாதிரி இவருக்கும் ஸ்டாலினுக்கும் போருன்றாருல, அது என்னது?